Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசின் சார்பாக tnurban.tn.gov.in அப்படிங்கிற ஒரு இணையதளம் ஒன்று இருக்கு. அது போக இவங்க ஒரு செப்பரேட்டா பிளே ஸ்டோர்ல ஒரு மொபைல் ஆப்பும் வச்சிருக்காங்க. இது நகராட்சி நிர்வாக ஆணையரகம் சார்பாக என்னேபிளிங் யூஎல்பிஸ் ஃபார் பெட்டர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎல்பி அப்படின்னா என்ன, அர்பன் லோக்கல் பாடி அப்படின்னு அர்த்தம். இந்த வெப்சைட் மற்றும் இந்த ஆப் மூலமாக நம்ம என்னென்ன வசதிகளை பெற முடியும், அதற்கு முதலாவதாக இந்த வெப்சைட் அல்லது இந்த ஆப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சேவைகள் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு நீங்கள் tnurban.epay.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இங்க வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல பாருங்க, லெஃப்ட் சைட்ல குவிக் லிங்க்ஸ் அப்படிங்கிறது கீழே நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிட்டிசன் நேம் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய நேமை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கு ரைட் சைடில் பாருங்க, ப்ளீஸ் செலக்ட் இஃப் தி சிட்டிசன் பிலாங்ஸ் டு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் எக்ஸப்ட் சென்னை. எக்ஸப்ட் சென்னை, நீங்கள் எந்த முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்தாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கரண்ட்லி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாஸ்வேர்டு ஆல்ஃபா நியூமெரிக்கில் இருக்கணும். அதனால பாஸ்வேர்டு அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துலையும் மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டை கீழே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பிறந்த வருஷத்தை இங்கே கொடுக்கணும். அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கறது நீங்க கொடுத்துருங்க. மற்றபடி உங்களுடைய முனிசிபல் பின்கோட், ஏரியா, லொக்காலிட்டி, ஸ்ட்ரீட் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். அதற்கு அடுத்து கேப்சா கோடு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோடை நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கேப்சா கோடை கரெக்டா நீங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி, ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ்ல ஆக்டிவேஷன் கோட் ஒரு லிங்க் வந்திருக்கும். அது போக ஒரு ஓடிபி மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகைன் சேம் வெப்சைட்டில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே பாருங்க, நியூ யூசர் ஆக்டிவேஷன் கோட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைலுக்கு வந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நாம எகைன் சேம் வெப்சைட் ஹோம் பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மற்றும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். பாருங்க, மை ப்ராப்பர்ட்டிஸ், மை டேக்ஸ், மேக் பேமெண்ட், மை கிரீவியன்சஸ், மை ரிக்வெஸ்ட், மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் காட்டும். இதுல என்னென்ன சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதுல பாருங்க, நீங்க உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆன்லைன்லேயே கட்டிக்க முடியும். உங்களுடைய வாட்டர் சார்ஜஸ் நீங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சார்ஜஸ் அதையும் நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் டேக்ஸ், நான் டாக்ஸ், ட்ரேட் லைசன்ஸ், வாட்டர் சார்ஜஸ் டெபாசிட், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் டெபாசிட், பில்டிங் பிளான், உங்களுடைய பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் உங்களுக்கு ஏதோ கிரீவியன்சஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன்லைனில் இதன் மூலமாக சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேமெண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் மற்றும் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் நம்ம இந்த tnurban epay அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி தாங்க நீங்கள் இந்த tnurban
பே வெப்சைட்டில் நியூ யூசர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் அதற்குண்டான வழிமுறைகள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் இந்த குரூப்ஸ் வச்சுருந்தாங்க அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.